Hello everyone, you are watching ATNPSC Academy. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மென்ஸ்ட்ரேஷன்ல ஒரு டாபிக் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ வட்டம். ஓகேங்களா? இதில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் தான். ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொஷின். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தில் வரையக்கூடிய ஆரங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்றது தான் கொஷின். ஓகேங்களா? ஒரு வட்டத்தில் எத்தனை ஆரங்கள் வரைய முடியும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ரேடியஸ் எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இது சர்க்கிள். இதில் வந்து இது வரைக்கும் வந்தால் இது ரேடியஸ். ஸோ இது ஃபுல்லாக வந்துச்சுன்னா அது வந்து டயாமீட்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம கொஷின் என்ன, எத்தனை ரேடியஸ் வந்து ஒரு வட்டத்தில் வரைய முடியுங்கிறது தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஆரங்கள் வரைய முடியும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இதில் வந்து நான் இப்போ ஆரங்கள் வரையணும் அப்படின்னா இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற ஆரங்கள் வந்து வரைய முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தில் எத்தனை ஆரங்கள் வரைய முடியும்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து எண்ணற்ற ஆரங்கள் வரைய முடியும். ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தில் எத்தனை விட்டங்கள் வரைய முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் ஒன்று, அதுவும் சேம் தான். எண்ணற்ற விட்டங்கள் வரைய முடியும். எக்ஸாம்பிள் இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நான் சொன்னேன் டயாமீட்டர்னு. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற விட்டங்கள் வரைய முடியும். ஓகேங்களா? ஸோ எத்தனை ஆரங்கள் வரைய முடியும்னு கேட்டாலும் சரி, எத்தனை விட்டங்கள் வரைய முடியும்னு கேட்டாலும் சரி, ஆன்சர் வந்து சேம் தான். எண்ணற்ற விட்டங்கள் அண்ட் எண்ணற்ற ஆரங்கள் வந்து வரைய முடியும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின். ஸோ நான். ஓகேங்களா? நான்னா நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நானுங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இப்போ கனெக்ட் பண்ணுறது இது வந்து நான், அதான் இங்கிலீஷில் சார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் நான். அதாவது வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லாத எல்லா கோடுமே வந்து நான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இது இப்படி இந்த வட்டத்தை தொட்டுட்டு போச்சுன்னா இது வந்து விட்டம்னு சொல்லிடுவாங்க. ஸோ வட்டத்தை இதான் மையம்னு இதை தொடாமல் அது இந்த கிராஸாக இப்படி போனாலும் இது வந்து சார்டு தான். இதுவும் சார்டு, இதுவும் சார்டு, இது எல்லாமே சார்டு தான். ஸோ அந்த மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா மிகப்பெரிய, அதாவது ஒரு வட்டத்தில் அமைக்கக்கூடிய மிகப்பெரிய நான் என்னன்னு கேட்டாங்கன்னா அது வந்து விட்டம். ஓகேங்களா? ஸோ பெரிய சார்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து டயாமீட்டர். ஸோ இது வழியாக அது இங்கே போகுது இல்லையா, இதுதான் வந்து மிகப்பெரிய நான்னு சொல்லுவாங்க. இப்படியும் கேட்பாங்க கொஷின். ஓகேங்களா? ஸோ ஒரு வட்டத்தில் அமைக்கக்கூடிய மிகப்பெரிய நான் எதுன்னு கேட்டால் அது விட்டம். ஒரு வட்டத்தில் எத்தனை ஆரங்கள் வரைய முடியும்னு கேட்டாங்கன்னா எண்ணற்ற ஆரங்கள் வரைய முடியும். எத்தனை விட்டங்கள் வரைய முடியும்னா எண்ணற்ற விட்டங்கள் வரைய முடியும். அந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து இன்னொன்று என்னன்னா, ஸோ அனைத்து ஆரங்களுமே வந்து சமமான நீளம் தான் இருக்கும், அனைத்து விட்டங்களுமே சமமான நீளம் தான் இருக்கும். ஆனால் அனைத்து சார்டுமே வந்து சமமான நீளம் இருக்காது. ஏன்னா நம்ம இது இந்த கார்னரில் ஒன்று வரைஞ்சிருப்போம், இன்னொன்று சென்டராக வரைஞ்சிருப்போம். ஸோ ரெண்டோட லென்த் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கொஷின். இது வந்து சர்க்கிளை பற்றினது. ஸ்டேட்மெண்ட் கொஷினில் நிறைய கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.